ஃப்ரைடே ஸ்பெஷல் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து 3 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஜீரகம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வச்சுக்கணும். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கடுகு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய் பார்க்கலாம். கேரட், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு கிளாஸுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு லிட்டு போட்டு விட்டுறலாம். 3 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த டைம்ல 3 ஸ்லைஸ் மாங்காய் சேர்த்திருக்கேன். சாம்பார் கொதிக்கும் போது கொஞ்சமா கொத்தமல்லி இலை, டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சாச்சுன்னா சாம்பார் ரெடி ஆயிருச்சு.